இதன் விளைவுகள்தான் தேவர்களும் அசுரர்களும் நல்லவர்களும் கெட்டவர்களும் பள்ளமும் மேடும் ஏழையும் பணக்காரரும் இனிப்பும் கசப்பும் நீரும் நெருப்பும் மழையும் காற்றும் குளிரும் வெப்பமும் பசித்தவனும் புசித்தவனும் சந்தோஷமும் துக்கமும் பிறப்பும் இறப்பும் ஒரு ஜென்மமும் பல ஜென்மமும் கடவுள் இல்லை என்பவருக்கு தெரியாது. தப்பி பிழைத்திருக்கும் செடிகளும் கொடிகளும் கோவில் பெயரை சொல்லியும் இறைவன் பூஜைக்காகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று சமைக்கப்பட்ட அனைத்து உணவுகளையும் படைக்கப்பட்ட அனைத்து உடல்களையும் அவர் புசித்து பார்க்காமலா புனர்ஜென்மம் தொடர்கின்றது? துன்பப்படும் போதுதான் இன்பத்தை கண்டுபிடிக்க முடியும். இன்பத்துக்கு அளவுகோல் இல்லாத போதுதான் துன்பத்தின் வலியும் வேதனையும் அறிய முடியும். இந்த இரண்டையும் மாறி மாறி அனுபவித்தால் மட்டுமே மருந்துகளும் மாத்திரைகளும் கண்டுபிடிக்க முடியும். இந்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் உபயோகப்படுத்தியும் நோய் குணமாகவில்லை என்றால் மட்டுமே இறைவனை உணர முடியும். அப்படி உணர்ந்தவர்களால் மட்டும்தான் இறைவனை காண முடியும், அல்லது இறை மார்க்கத்திற்குள் செல்ல முடியும்.